சிலருக்கு வந்து த்ரோட்டில் வந்து ஒரு இரிட்டேஷன், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று எனக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு சளி இருக்க மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆக்சுவலி சளினால தான் அந்த இரிட்டேஷன் வருதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சளினால இருக்காதுங்க. சளினால இருக்கிற காஃப் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இரிட்டேஷன் அப்படின்னு வரும் பட்சத்தில் வந்து ஆசிட் ரீகர்ஜிட்டேஷன், அதாவது நம்ம வயிற்றில் இருக்கிற ஆசிட் வந்து மேலே எதிர்கழிச்சிட்டு வர்றதுனால வர ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இது நிறையா காணப்படுது. ப்ளஸ் வயிறு முட்டை சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்டு உடனே பால் குடிச்சிட்டு உடனே தூங்கிடுறது, இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம், ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் இன்னொன்று சிலர் என்ன செய்வாங்க, அந்த த்ரோட் இரிட்டேஷன் இருக்குது, ஸோ அந்த சளியை நம்ம காரி துப்பணும்னு த்ரோட்டை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் கூடவே